கொஞ்சம் பேசலாமா? நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்டின்னா, அந்த பேர்லயே இருக்கு அட்ராக்ட். லா ஆஃப் அட்ராக்ஷனாலே நமக்கு என்னெல்லாம் வேணுமோ, வேணாமோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அட்ராக்ட் பண்ணும். நம்ம யோசிக்கிறது, நம்ம எமோஷனலா ஃபீல் பண்றது, நம்ம என்ன விதைய போட்டுட்டு இருக்கோமோ, அது எல்லாமே அட்ராக்ட் ஆகும். ஸோ சில விஷயங்கள் நான் அட்ராக்ட் பண்ணக்கூடாது, இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்வேன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஹெல்த். இப்ப நீங்க வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியா இருக்கீங்க. அதுக்கு தேங்க்ஃபுல்லா கிராட்டிட்யூட் எழுதுறீங்கன்னா, அது சூப்பர். ரொம்ப நல்ல விஷயம். நான் இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், ரொம்ப ஆக்டிவா இருக்கேன், எனக்கு நான் ரொம்ப நல்லா கண்ணு தெரியுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ உங்க மைண்ட் செட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப அதை எமோஷனலா ஃபீல் பண்ணும்போதே ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணி எழுதுவீங்க. அது சூப்பர். இன்னும் இன்னும் உங்களுக்கு நல்ல ஹெல்த் தான் இருக்கும். ஆனா இப்ப நீங்க ரொம்ப மோசமான ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கீங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் வேணும். ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. அந்த பெயின்ஃபுல் எல்லாம் உங்களுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கே தெரியாம நீங்க என்ன சீட உள்ள போட்டுட்டு இருக்கீங்கன்னா, நான் இப்ப ஹெல்த்தியா இல்ல, நான் இப்ப பெயின்ஃபுல்லா இருக்கேன், நான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, நான் வந்து நல்ல ஹெல்த் தானே கேட்கிறேன். நம்ம நல்ல அதாவது இப்ப இருக்கிறத விட இன்னும் பெட்டர் ஆகணும்னு தானே நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன். ஸோ இதுல என்ன தப்பு அப்படின்னு யோசிப்போம். ஆனா இப்ப நம்ம இருக்கிற மனநிலை என்ன எமோஷன்னு நம்ம சப்கான்ஷியஸுக்கு தெரியும். கரெக்ட்டா? ஸோ அத வந்து நம்மளால சீட் பண்ண முடியாது. நம்ம உள்ளுக்குள்ள என்ன எமோஷன ஃபீல் பண்றோமோ அதுதான் அட்ராக்ட் ஆகும். சும்மா வாயால நம்ம வார்த்தையால வந்துட்டு இல்ல நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன், ஹெல்த்தியா தான் இருக்கேன்னு சொன்னா கூட, நம்ம உள்ளுக்குள்ள அஃபர்மேஷன் சொல்லிக்கலாம். அஃபர்மேஷன்ல நான் வந்துட்டு ரொம்ப நல்லா ஆக்டிவா இருப்பேன். அந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லிக்கலாம் உங்களுக்குள்ள. ஆனா நீங்க அட்ராக்ட் பண்ணும்போது, நீங்க வந்துட்டு நான் இப்ப பெயின்ஃபுல்லா இருக்கேன், அதுலேருந்து வெளிய வரணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்ப பெயின்ஃபுல்லா இருக்கேங்கிறத நீங்க பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? அந்த பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணும்போதே அது அட்ராக்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஹெல்த் விஷயங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க அட்ராக்ட் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு கடன். டெப்ட்ல இருக்கும்போது அத வந்து நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நம்ம எல்லாருமே கடன் சீக்கிரம் சரியாகணும் அப்படிதான் யோசிப்போம். ஆனா அந்த கடன் சீக்கிரம் சரியாகணும்னு சொல்லும்போதே நம்ம உள்ளுக்குள்ள என்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் வருதுன்னா, நான் இப்ப கடனோட இருக்கேன், நான் எப்படி அதை சரி பண்ண போறேன், அந்த ஒரு பயத்தோட சேர்த்துதான் அந்த வாயால சொல்லும்போது வரும், எனக்கு கடன் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கடன் சரியாகணும்னு சொல்லும் போதே நமக்கே தெரியாம கடன் இருக்கு, கடன் இருக்கு, கடன் இருக்கு அப்படிங்கிற அந்த விதையை போட்டுட்டே இருக்கும். ஸோ அந்த கடன் இருக்குங்கிறத நம்ம இன்னும் 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 அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நல்லா இருக்கும் தெரியுமா, அதுக்கெல்லாம் கிரேட்ஃபுல்லா இருக்கலாம். இப்ப ஹெல்த்லயே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஹேர் இருக்கு, இல்ல நல்லா உங்களால நடக்க முடியுதுன்னா, எதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா இருக்கோ அதுக்கெல்லாம் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணலாம். எதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, அதுக்கெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. இக்னோர் பண்ணிடுங்க. அது நீங்க நல்லா இருக்கிறதுக்கு கிராட்டிட்யூட் எழுதிட்டு இருக்கும்போதே அதெல்லாம் தானா சரியாயிடும். அதனால நல்லா இல்லாதத போட்டு நோண்டி 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 ஏன் அது நல்லா இல்லை, எனக்கு அது சரியாகணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நல்லா இல்லாததை அப்படியே விட்டுருங்க. நல்லா இருக்கிறத தேடி 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 கிராட்டிட்யூட் எழுதுங்க. இப்ப கடனுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு யோசிச்சிட்டீங்கன்னா, இந்த கடன்லாம் உங்களுக்கு எங்க இருக்கும்? ஒண்ணுமே இல்லாத விஷயமா போயிடும். ஸோ எனக்கு கடன் சரியாகணும் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு, நான் வந்துட்டு இந்த கரியர்ல போய் இவ்வளோ சேலரி மந்த்லி 2 லேக்ஸ் நான் ஏர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபோக்கஸை மாத்தும்போது உங்களுக்கு காசு வந்துரும். அப்ப கடனும் சரியாயிடும். அதை விட்டுட்டு கடனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கடன் கூடிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இதுவா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இப்ப நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது விஷுவலைஸ் பண்ணுவாங்க, எனக்கு கடன் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ கடன் சரியானா உங்களுக்கு நிம்மதியா இருக்கும், கரெக்ட் தான். ஆனா அந்த கடனை நீங்க சரி பண்றதுக்கு ஒரு எஃபர்ட்டை போடுவீங்க தெரியுமா, அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ்ல உங்களுக்கு நல்ல இன்கம் வரணும்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அப்ப நல்ல இன்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கடன் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தேர்ட் விஷயம் ரிலேஷன்ஷிப்ல, ஆல்ரெடி நீங்க ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல, அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இதுல எல்லாம் இருந்திருக்கீங்க அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க ஹீல் ஆகாம அடுத்த ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப நீங்க ஆல்ரெடி உங்களுக்குள்ள நிறைய ட்ராமாஸ் இருக்கும், நிறைய நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்த டைம்ல எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் வேணும், நல்ல லவ்வர் வேணும் இப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே ஒரு சவுண்டு கேட்கும்,
ஆல்ரெடி நான் இப்படி சீட் ஆகியிருக்கேன், ஆல்ரெடி எனக்கு இப்படி நடந்திருக்கு, ஸோ இப்படி தானே எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே உங்கள் மைண்ட்ல இருந்து போகிறது வரைக்கும் புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம மேலே செல்ஃப் லவ் நிறைய வரணும். அப்பதான் அடுத்தவங்க கிட்ட இருந்து நம்ம டிபெண்ட் பண்றதை கம்மி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மேல ஃபோக்கஸை மாற்றி அந்த ஏற்கனவே இருந்த ட்ராமாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க ஃபோக்கஸை உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பான ஒரு பார்ட்னர் வேணுமோ அவங்கள நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரிலேட்டடான டவுட்ஸ் தான் இருந்துச்சுன்னா என்னை நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.